ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இன்னைக்கு ப்ராக் லெஸ்னருக்கும் ஓபா ஃபெமிக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் கேஜுக்குள்ளே ஒரு செகமெண்ட் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். மறக்காமல் ரெஸ்லிங் கிங் தமிழுக்கு முதல்ல வந்திருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ண முடியுமா தினமும் ஒரு ரெஸ்லிங் செய்யலை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ஓப்பனிங்கே அந்த பயங்கரமான ஹெல் இன் எ செல்லை காட்டுறாங்க. ஓபா ஃபெமி மற்றும் ப்ராக் லெஸ்னர் ரெண்டு பேரும் தனித்தனி இடத்துல இருந்து வராங்க. இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, இந்த ஹெல் இன் எ செல் கூண்டுக்குள்ளே போய் இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா வெயிட் செக் பண்ண போகிறணும். யாருடைய வெயிட் அதிகமாக இருக்குது, யாருடைய பவுண்ட்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக இந்த நிகழ்வு நடக்குது. முதல்ல ஓபா ஃபெமி வராரு, மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு. கூண்டுக்குள்ளே நம்ம அண்ணன் ட்ரிபிள் எச் இருக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை எதுவுமே வரக்கூடாது, அதே நேரத்தில் இவங்க வெயிட் யார் அதிகமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத காட்டுறதுக்காக ட்ரிபிள் எச் வந்து கூண்டுக்குள்ளே இருக்கார். அப்படின்னா இன்றைக்கி யார் வெயிட்டு பார்ட்டி அப்படிங்கிறது தெரிய போகுது. சரி, ஓபா ஃபெமியாக யாரை சொல்கிறாங்க, அவரும் டிஷர்ட்டை கலத்தி போட்டு நிற்கிறாரு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 302 பவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கிறாரு. 302 பவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓபா ஃபெமி இருக்கிறாரு. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னருடைய பவுண்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அதனால் ப்ராக் லெஸ்னர் இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டோன்னா ப்ராக் லெஸ்னர் வராரு. ப்ராக் லெஸ்னர் கூண்டுக்குள்ளே நின்று அப்படி கூண்டு வெறிக்க பார்க்காரு. இது வரைக்கும் ஹெல் இன் எ செல் மேட்ச்சில் தோக்காத மைந்தன் இப்போ ஹெல் இன் எ செல்ல அப்படி வெறிக்க பார்த்துட்டு என்ன நினச்சான்னு தெரில, திடீர்னு வெளியிலேருந்து அப்படியே பூட்டுறாருங்க. ஓபா ஃபெமிக்கு என்ன நடக்குதுன்னு தெரில. ப்ராக் லெஸ்னர் பூட்டு போட்ட உடனே ஓபா கேட்குறாரு, ஏன்டா இப்படி பூட்டு போட்டிருக்கேன்னு. ஓபா வந்து தள்ளி பார்க்குறாரு, முடியலை. இதே ப்ராக் லெஸ்னர் தான் ஒரு தடவை ஹெல் இன் எ செல்ல ஒரு கிக்கில் உடச்சார். உங்களுக்கு தெரியும்ல, அது ப்ராக் தானே என்ன இருந்தாலும். ஓபாவில் அப்படி கிக் பண்ண முடியலை. ஆக்சுவலி இப்படி நடக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஓபாவும் ப்ராகும் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ரிங்குக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒருத்தர் வெளியில் ஒருத்தர் உள்ளன்னு. அந்த நேரத்தில் பால் ஹேமன் பேச ஆரம்பிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கிற பால் ஹேமன் வந்து ப்ராக் லெஸ்னரை பற்றி ஒரு இன்ட்ரடியூஷன் கொடுக்குறாரு. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், என் பேர் ப்ராக் லெஸ்னர். இன்னும் 5 நாள் தான் இருக்குது இந்த ஹெல் இன் எ செல் மேட்ச்சில் இந்த குழந்தை ஓபா ஃபெமியுடைய கதையை ப்ராக் லெஸ்னர் முடிக்கிறதுக்கு. இந்த கூண்டு ஒன்றும் ப்ராக் லெஸ்னருக்கு பழசு கிடையாது. இது வரைக்கும் எந்த விதமான ஸ்டீல் கேஜ் மேட்ச்லையும் ப்ராக் லெஸ்னர் தோற்றது கிடையாது. ஆமாங்க, லாஸ்ட் இயர் வார் கேமில் கூட அவர் வெற்றி தான் பெற்றார். அது கரெக்டு தானே. இது வரைக்கும் எந்த விதமான ஸ்டீல் கேஜ் மேட்ச்லையும் ப்ராக் லெஸ்னர் தோற்றது கிடையாது. ப்ராக் லெஸ்னர் முன்னாள் UFC சாம்பியன், NWA சாம்பியன், அதே நேரத்தில் உங்கள் முன்னாள் 10 தடவை WWE அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் ப்ராக் லெஸ்னர் இந்த இடத்துல. ஓபா ஃபெமி, உன்னை இன்னும் ஒரு 5 நாளில் இதே கூண்டுக்குள்ளே உன்னை சமாதியாக்க போகிறது இந்த ப்ராக் லெஸ்னர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி, அப்படியே கோவத்தில் பார்த்தீங்கன்னா ஓபா ஃபெமி அந்த கூண்டை உடைக்கலான்னு பார்த்தா முடியலை. அப்போது ப்ராக் லெஸ்னர் வந்து கரெக்டாக மைக்கை வாங்கி ஓபா ஃபெமிட்ட ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போகிறாரு. அதாவது என்ன சொல்லிட்டு போகிறாருன்னா, இன்னும் 5 நாளில் உன் கதையை முடிக்க போகிறேன் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இன்னும் 5 நாளில் உன் கதையை முடிக்க போகிறேன் லிட்டில் பீச் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. கேட்ட உடனே ஓபா ஃபெமிக்கு செம கடுப்பாயிருச்சு. யாரு கதையை யார் முடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஓபா ஃபெமி பேச இந்த செகமெண்ட் அப்படியே முடிஞ்சிடுச்சு. போகும்போது ப்ராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா பூட்டி போட்ட சாவியும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிட்டாருங்க. கடுப்பில் ஓபா ஃபெமி பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ரிபிள் எச் கிட்டவே நிற்கிறாரு. ட்ரிபிள் எச் கொஞ்சம் ஷேகை கொடுத்தோன்னே சுற்றி இருக்கவங்களாம் போலீஸை பார்த்தீங்கன்னா ஓபா ஃபெமி அடிக்கிறாரு. உண்மையிலேயே போலீஸாக கேட்டிங்கன்னா உண்மையான போலீஸை ஓபா ஃபெமி அடித்தாரு வைங்களேன், வாய்க்குள்ளே லட்டியை ஊற்றி அடிச்சிடுவானுங்க. எல்லாம் டூப்ளிகேட்டு. அதான் டூப்ளிகேட்டு போலீஸை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஓபா ஃபெமி அடிக்கிற மாதிரி காட்டி இந்த செகமெண்ட் இப்படி முடிச்சிருக்கிறாங்க. சரி, இன்னும் 5 நாள் தான் இருக்குது ஓபா ஃபெமிக்கும் ப்ராக் லெஸ்னருக்குமான ஸ்டீல் கேஜ் மேட்சுக்காக. எந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க.